ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியலில் சுரேஷ் மதியை புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்றைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதி, மலர், ரேவதின்னு பார்த்தீங்கன்னா மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ரூமில் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ருதி, அண்ணி உள்ளே வரவா, ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்களா, நான் வெளியே போகவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. அதுக்கு மலர் உடனே பார்த்தீங்கன்னா வா ஸ்ருதி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லை ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருப்பீங்க, அதனால தான் கேட்டேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, ஏய் சுருதி எப்படி போகுது காலேஜ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான்க்கா போகுது அப்படின்றாங்க. என்ன வீட்டு பக்கமே வர்றதில்ல, இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சுருதி பார்த்தீங்கன்னா, நீ அந்த மாமா கிட்ட நீ எப்படி வாழ்றனே எனக்கு தெரியல, இதில் வேற என்ன வேற அங்கே வர சொல்கிறேன் நிம்மதியாக இல்லாமல் போகிறதுக்கு, நான் இங்கே நிம்மதியாக இருக்கேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. அப்போ உடனே மதிக்கிட்ட ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, என்ன நீ வேலை போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. சாரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வீடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, சரி விடு மதி, ஃபீல் பண்ணாத, இந்த வேலை போனால் என்ன, வேறு வேலை கிடைச்சிரும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, வேறு வேலை நமக்கு கிடைக்காத மதி, தேடணுன்னா ரொம்ப நாள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு 2-3 மாதத்துல கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, இது போனால் என்ன, இதோட பெஸ்ட்டாக கிடைக்கும், ஏதாச்சும் ஒன்று நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அதோட பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா தான் அடிக்கடிக்கு சொல்லுவார். இது போனால் என்ன மதி வீடு, இதோட உனக்கு நல்ல வேலையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, ஆமாம் மதி, இதை விட உனக்கு பெஸ்ட்டான வேலை கிடைக்கும், நீ தைரியமாக இரு, இதை நினச்சி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் நாளையிலேருந்து காலேஜுக்கு போக முடியாது, என்னோட ஸ்டூடெண்ட்டை பார்க்க முடியாது, என்னோட வேலைக்கு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதி அழுறாங்க. ஒரு வேலை இன்னொரு கொஞ்ச நாளைக்கு ஆனால் அந்த இதில் வச்சுருந்தா ஆயிருக்கும், என் மேலே ஏதாச்சும் ஒரு குறை சொல்லியிருந்தா கூட நான் இந்த காரணத்துக்காக தான் நான் நீண்டுட்டேன், வேலையை விட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நிற்கிறதுனால நான் சந்தோஷமான பட்டு இருப்பேன், என் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லாத நீ நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதி அழுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா, இல்லை மதி எதுக்கு அழுற, வீடு இதோட பெஸ்ட்டாக கிடைக்கும் தான் சொல்கிறான்ல, நீ அழாத வீடு அப்படின்றாங்க. இல்லை நான் எவ்வளோ நாளாக போயிட்டு இருந்தேன் அந்த காலேஜுக்கு தெரியுமா, இந்த ஸ்டூடெண்ட்டுங்களாம் என்னை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியம் அழுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, சரி விடு மதியை, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா தங்கராஜும் சுரேஷும் பேசின்னு இருக்காங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, எந்த விஷயத்துக்காக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. எல்லாம் உன்னை பற்றி தான்டா அப்படின்றாங்க. என்ன பற்றியா, நான் என்ன மாமா பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மதிக்கு வேலை போன விஷயம், வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மதிய போயிட்டு காலேஜ் கிட்டேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கு எனக்கு ஒரு சின்ன வார்த்தை கூட நீ சொல்லலையே அப்படின்றாங்க. சொல்லக்கூடாதுனானா, இல்லை மாமா மதி கூட இருந்தா அவளை வந்து விட்டுட்டு ஃப்ரீ ஆகிட்டு சொல்லலான்னு இருந்த மாமா அப்படின்றாங்க. இல்லைடா, நீ மதி வருத்தப்பட்டான்னு சொல்லிட்டா, நீ காலேஜ் கிட்ட போயிட்டு அவளை கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அண்ணி இந்த மாதிரி மதிக்கு வேலை போயிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, அதனால கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு, அதனால தான் போயிட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. ஓ அப்படின்னா உனக்கு காதல் உருவாயிடுச்சா மதி மேலே அப்படின்றாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு சின்ன மன வருத்தம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுரேஷ். அதுதான்டா ஒரு சின்ன இதுனாலையும் அது காதலுக்கான முதல் படியாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்றாங்க. சரி நீ பைக்கில் கூப்பிட்டு வந்து விடுற லெவலுக்கு போயிருக்கேன்னா எனக்கு ஒரு சின்ன வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. சொல்லக்கூடாதுனாலாம் ஒன்றும் இல்லை மாமா, சொல்லிக்கலாம் தான் இருந்தேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. இல்லைடா, நீ இதுக்கு மேலே என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நீ முடிவு பண்ணியிருக்க, உன்னோட இது பார்த்தீங்கன்னா மதி பக்கம் போயிடுச்சு, மதி அவளாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு அவளுக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னோடனே வருத்தப்படுறேன்ற போயிட்டு கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விட, நல்ல விஷயந்தான், உனக்குள்ள அவளுக்குள்ள காதல் உருவாகுதுன்னும் போது நீ அவளோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முயற்சி பண்ண அப்படின்றாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்றாங்க. சரி அன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் மிஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு உன்னோட வீட்டில் உன்னோட வாழ்க்கையை தொடங்கு, இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்றாங்க. என்ன மாமா நீங்கள் விளையாடுறீங்களா, அவள் பிடிச்சி தள்ளி விட்டது இன்னும் அந்த காயம் ஆறல, அதுக்குள்ளே திரும்பவும் நீங்கள் அந்த வேலையை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்களே எப்படி மாமா அப்படின்றாங்க. டேய், இன்னைக்கு மதிக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன்னு சொல்கிறேன், அவளை போயிட்டு கூப்பிட்டு வரேன்னு போய் வருத்தப்பட்ட, நீ கூப்பிட்ட உடனே வந்துட்ட, இப்போ வீட்டுக்கு எதில் வந்தீங்க அப்படின்றாங்க. பைக்கில் தான் மாமா வந்தோன்றாங்க. நீ பைக்கில் ஏறி உக்காரணுன்னே உக்காந்துட்டால, இப்போ அவங்களுக்கு உன் மேலே கோவம் இல்லைன்றது படிப்படியாக குறைஞ்சிருக்கும், அதனால் நீ பேசு மதிக்கிட்ட போயிட்டு உக்காந்து பக்கம் உக்காந்து பேசு, அவள் மனசை மாற்றப்பாரு, இன்றைக்கே உன்னோட வாழ்க்கையை தொடங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சுரேஷ் நான் சொல்கிறது புரியுதா அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்களே போங்க மாமா, அவகிட்ட போனாவே எனக்கு ஏதோ ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. சரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நான் சொன்னதை கொஞ்சம் முயற்சி பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. சரி
சரி சுரேஷு, நான் அப்படியே கிளம்புறேன். வீட்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு கிளம்புறேன். வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வீட்டுக்குள்ள போறாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதி ரேவதின்னு சொல்றாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ளேருந்து வெளிய வந்துட்டு, சரிங்க ரேவதி கிளம்பலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. "சரிங்க கிளம்பலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி கிட்ட போயிட்டு, "அம்மா உடம்ப பார்த்துக்கோங்க. பிபி, சுகர் எல்லாம் அதுக்கான டேப்லெட் எல்லாம் கரெக்ட்டா போடுங்க. கால் வலி அதிகமா இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்து உங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் சிரிக்கிறாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா எதுக்கு சிரிக்கிறீங்க?" அப்படின்றாங்க. "இல்ல எல்லாரும் நடிக்கிறாங்க. அத நெனச்சா எனக்கு சிரிப்பா வருது" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. "யாரு நடிக்கிறா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா அ ரேவதி பார்த்தீங்கன்னா, மதிக்கு வேல போயிடுச்சு" அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா ரேவதி பார்த்தீங்கன்னா, உங்க மேல கொடும எங்க அப்பாவும், எங்க அம்மாவும் ரேவதிய மலர கொடுமைப்படுத்துற மாரி மதியையும் கொடுமைப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருந்தா. அத தான் இப்ப பார்த்தீங்கன்னா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்ன ரேவதி இதெல்லாம்? எதுக்கு என்ன பத்தி இந்த மாரி மாப்பிள கிட்ட தப்பா சொல்லி வச்சிருக்க? என்ன கொடுமைப்படுத்துற உங்க அண்ணிய சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலம்மா" அப்படின்றாங்க. "ஏய் ரேவதி, நீ சொன்னதுல நான் ஒரு ஸ்டெப்பு பின்னாடியும், ஒரு ஸ்டெப்பு முன்னாடியும் போமாட்டேன். நீ சொன்னத தான் நான் சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. அதுக்கு உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா அது வீட்ல பெரியவங்கன்னு இருந்தா நல்லது கெட்டது சொல்ல தான் சொல்லுவாங்க, கண்டிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுமை பண்றதுன்றது அர்த்தமா? ஏம்மா இப்படியெல்லாம் பேசி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் கேட்குறாங்க. மத்தவங்க தான் புரிஞ்சுக்கலன்னா, பெத்த புள்ளைங்களே இந்த மாரி இருக்குன்னு, இதெல்லாம் போயிட்டு எங்க சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றாங்க. இல்லப்பா அதெல்லாம் இல்ல அப்படின்றாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, என்ன ரேவதி இது? என்ன பத்தி நீ இவ்ளோ கேவலமா பேசியிருக்க மாப்பிள கிட்ட. ஆனா நீ இப்படியெல்லாம் பேசுவன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல ரேவதி அப்படின்றாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, "அம்மா நான் தப்பா எதுவும் சொல்லலம்மா. மதிக்கு வேலை போயிச்சாம். வீட்ல அப்பா, அம்மா இத்த செய்ய, அத்த செய்யுன்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்ல பிரச்சனை ஆகும்ன்னு சொல்லி தான் சொன்னேனே தவிர, உங்க மேல நான் எந்த குறையும் சொல்லலம்மா" அப்படின்றாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "இல்ல மாமா நான் இத சொல்லியிருக்க மாட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, பெத்தவங்கள குறை சொல்லக்கூடாது. முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடாது. எனக்கு பெத்தவங்கள பத்தி தப்பா பேசினா எனக்கு பிடிக்காது. அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். ரேவதி இப்ப நீ என்ன பண்ற? உங்க அப்பாகிட்டயும், அம்மாகிட்டயும் மன்னிப்பு கேளு" அப்படின்றாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, "அம்மா சாரிம்மா" அப்படின்றாங்க. "அப்பா சாரிப்பா நான் எதுவும் தப்பா பேசல" அப்படின்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் "சாரி சொல்லிட்டல்ல, நீ எதுவும் பேசாத கிளம்புன" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் வெளிய போயிர்றாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, "அப்பா நான் தப்பா எதுவும் பேசலப்பா. என்ன மன்னிச்சுடுங்கப்பா. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க" அப்படின்றாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, "சரி விடுமா" அப்படின்றாங்க. ராஜலட்சுமி கிட்டயும் வந்துட்டு, "அம்மா நான் எதுவும் தப்பா பேசலம்மா. நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, அங்க மலர்கிட்ட, "என்னங்க இது? இதெல்லாம் கூடவா வந்து இவரு இங்க சொல்லுவாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "என்ன பண்றது? அவரு இந்த மாரி இருக்காரே" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, ரேவதி சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளிய பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் சுரேஷ் கிட்ட, மச்சான் நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு நெறஞ்ச பௌர்ணமி" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மாம்மா பேய் இது வருமா?" அப்படின்றாங்க. "என்னடா நீ அந்த மாரி பேய் படம்லாம் பார்த்துருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, ரொமான்டிக்கா இருக்கிற படத்த பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் சொன்னத நீ மனசுல வச்சுக்கின்னு மதிக்கிட்ட கொஞ்சம் கேஷுவலா பேசி இன்னைக்கான உன்னோட வாழ்க்கைய தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, ரேவதி பின்னாடி பார்த்தீங்கன்னா, பாக்யராஜும், மலரு, மதியும் சொல்லிட்டு வராங்க. மதி கிட்ட பார்த்தீங்கன்னா, "சரி மதி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. உடனே பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "ஏய் என்ன ரேவதி இது? மாப்பிள போயிட்டு இத நெனச்சு வீட்ல சண்டை எதுவும் போட போறாரு" அப்படின்றாங்க. "இல்லண்ணே அவரு தான் இங்க என்ன பத்தி போட்டு குடுத்துட்டாருல்ல. அவரு நல்லா இருக்கணும்னு நெனச்சேன்னா, அவர் சந்தோஷப்படணும்னா யாருனாலயும் போட்டு தள்ள கூட இவரு பாப்பாரு" அப்படின்னு சொல்றாங்க. "அவரு நிம்மதியா தூங்குவாரு. என்ன இங்க போட்டு குடுத்துட்டாருல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மலர்கிட்ட நான் தப்பா எதுவும் சொல்லல. நீ மலர என்னைய டார்ச்சர் பண்ற மாரி, இனிமே மதியையும் அப்பா, அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்கன்ட்டு நான் கேஷுவலா தான் சொன்னேன். ஆனா இவரு வந்து இங்க இந்த மாரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்றாங்க. அப்ப உடனே மலர் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயமெல்லாம் கூட வந்து இங்க இவரு சொல்லுவாரு. ஏன் அவரு இந்த மாரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் அண்ணி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் சரி ரேவதி கிளம்பலாமா அப்படின்றாங்க. சரிங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி எல்லாருக்கும் சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுரேஷ் கிட்டயும் பார்த்தீங்கன்னா, "டேய் பாய்டா மதிய கொஞ்சம் நல்லா பார்த்துக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.